ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஃபோட்டோ எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபைலில் போய்ட்டு ஒரு நியூ பேஜ் எடுத்துப்போம். அதில் போய் இன்டர்நேஷ்னல் பேப்பர்னு வச்சுக்கிறேன், அதான் A4 ஓகேன்னு கொடுத்துருவோம். அதை இப்படி வச்சுப்போம். இப்போ டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து இங்கே வெளியில் வந்து இப்படி டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஃபோட்டோஸ் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம எந்த ஃபோட்டோஸை கட் பண்ணுறோமோ அந்த ஃபோட்டோஸை மட்டும் எடுத்துப்போம். ரெண்டுத்தையும் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இது டிரான்ஸ்பர் பேக்ரவுண்டு, இது வந்து பின்னாடி ஃபோட்டோ வைக்கிற பேக்ரவுண்டு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலான்னா, நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வச்சோன்னு வைங்க, வராது. அப்போ இங்கே இருக்க பாருங்கள் மேஜிக் ப்ரஷ், இங்கே இருக்கா மேஜிக் வேன் டூல்னு, அதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இப்படி கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே வேறு இடம் எங்கேயும் இல்லையா. இப்போ வந்து செலக்டில் போயிட்டு இன்வர்ஷன் கொடுத்துருங்க. இன்வர்ஷன் கொடுத்துட்டு இது இப்படி டபுள் கிளிக் பண்ணி இப்போ இந்த பேஜில் வச்சிட்டோன்னு வைங்க, நமக்கு வெறும் ஃபோட்டோவாக வந்துடுச்சு. இந்த மாதிரி பேக்ரவுண்டை கொடுத்தா நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம் மேஜிக் டூல் வச்சுட்டு. இதுவே இந்த பேக்ரவுண்டை கொடுத்தாங்கன்னா இது எப்படின்னா, நம்ம மேஜிக் டூல் வச்சு கட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வரும். அப்போ நம்மளுக்கு வந்து சரியாக வராது. அப்போ இங்கே இருக்கல மேக்னெட்டிக் டூல், தேர்ட் பிளேஸில் இருக்கல மேக்னெட்டிக் டூல், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபெதர் வந்து 0 பிக்சல்னு இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு 10 இல்லை 5 வச்சுக்கலாம். நான் ஒரு 10 வச்சுக்கிறேன். அப்போ நமக்கு அந்த பேக்ரவுண்ட் கட் பண்ணாலும் அது அந்தளவுக்கு நமக்கு வந்து வெளில தெரியாது. இப்போ நம்ம அப்படியே அது மேலே வச்சா அதுவே அழகாக அது மேலே வரும். நம்ம இந்த வளையிற இடம் மட்டும் ஒரு பாயிண்ட் வச்சுக்க வேண்டியதான். இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்களா, இங்கே பார்த்தீங்களா அங்கே இதாகுது. அப்போ அந்தந்த இடத்துல மட்டும் ஒவ்வொரு பாயிண்ட் வச்சுக்கணும் நம்ம. வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டா நமக்கு எல்லாமே இப்போ செலக்ட் ஆயிரும். இப்போ இதை கிளிக் பண்ணியாச்சா. இப்போ இந்த இடம் ஒன்று இருக்குல்ல, இப்போ செலக்டில் போயிட்டு இன்வர்ஷன் கொடுத்துருங்க. அப்போ இப்படி வந்துடுச்சா. இப்போ இந்த மேஜிக் டூல் எடுத்துக்கோங்க. மேஜிக் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஒரு கிளிக் இப்போ பண்ணியாச்சா. இப்போ செலக்டில் போயிட்டு இது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இது வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு பார்த்திங்களா அழகாக கட் ஆகிடுச்சு ஃபோட்டோ. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு எந்த பேக்ரவுண்டில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம், சும்மா பேக்ரவுண்ட் வைக்கிறதுக்காண்டி, சும்மா செட் பண்ணுறதுக்காண்டி தான் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சுப்போம். இதை வந்து பெருசாக்கிக்கிட்டு இப்போ இந்த ஃபோட்டோவை வந்து இந்த எட்ஜ் கார்னர் இருக்குல்ல, அங்கே ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட்டை கிளிக் பண்ணி இப்படி பண்ணோன்னா ஃபோட்டோ வந்து ஸ்மால் ஆகும். சைஸ் வந்து கரெக்டாக கொஞ்சம் மேலே கீழே நீட்டிட்டு போகாமல் கொஞ்சம் கரெக்டாகும். இப்போ நம்ம இப்படி வச்சாச்சா. வச்சுட்டு இப்போ வந்து கோயிலுக்கு பின்னாடி நின்று நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்த மாதிரி செட் பண்ணிடலாம். சின்னது பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணோம்னா இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்னு இருக்குல்ல, அதில் போயிட்டு கொஞ்சம் நம்ம பிரைட்னஸ் வச்சுக்கலாம். ஓகேன்னு கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த லேயரில் பிளாக் கவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்னால் அதுக்கும் கொஞ்சம் பிரைட்னஸ் நல்லா கொடுத்தோம்னா ஃபோட்டோ மேட்ச் ஆயிரும். அவ்வளோதான். பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி இப்போ கோயில் பின்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்த மாதிரி செட் பண்ணியாச்சு.